ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபோட்டோவை இப்படி கலக்கலாக எடிட் பண்ணணுமா? உங்களோட ஃபோட்டோவை இந்த மாதிரி கிளாசிக்காக ட்ரமாட்டிக்காக உங்களுக்கு வேணுமா? இந்த மாதிரி அசத்தான ஃபோட்டோஷாப் மேனிப்புலேஷன், இமேஜ் எடிட்டிங் அண்ட் டிசைன்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. கலக்கலா பண்ணிடலாம். See you there at World of Vijay GP. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன். இன்றைக்கி ஒரு க்ரியேட்டிவான ஃபோட்டோஷாப் மேனிப்புலேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்து வச்சுருக்க இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த 5 இமேஜஸ் தான். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் இமேஜஸ் எடுத்தேன். அதை வச்சு நம்ம இது பண்ணிடலாம். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் திஸ் இமேஜ், ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகே, அதாவது அந்த ஒரு வயலினிஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தேன். ஸோ அந்த வயலினிஸ்ட் அங்கே நிற்க வச்சுட்டு ஒரு சீல் கூட அவர் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு. இந்த இமேஜ் எனக்கு இப்படிக்கா வேணும். ஸோ Ctrl+J போடுறேன், Ctrl+T போட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசாண்டல். ஓகே, ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போர்ட்ரேட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது, 4:5. சாரி, டைமென்ஷன். ஓகே, இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபாகி அண்டு தண்ணி சைடு தான், பட்டு பேக்ரவுண்ட்லாம் பிளைனாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதை வந்து நான் இதை மெர்ஜ் பண்ணிக்கிறேன், Ctrl+E போட்டு பேக்ரவுண்டோட மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இமேஜஸை இறக்கலாம். எனக்கு இந்த இமேஜ் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது, பார்த்தீங்களா? ஒண்டர்ஃபுல் பேக்ரவுண்ட். இது அது கூட பேக்ரவுண்டாக செட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி போடுறேன். போட்டு இதை பெருசாகிக்கலாம். Ctrl+T போட்டு Alt+Shift ஹோல்ட் பண்ணிட்டு இதாகிறேன். ஓகே, எனக்கு இது ஓகே வரும். கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி பார்க்கலாம். இந்த இடம் எனக்கு ஓகே. ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து கொஞ்சம் கீழே இழுத்து விடணும். ஸோ மார்க்கி டூல் எடுத்துக்கிறேன், ரெக்டாங்குலர் மார்க்கி டூல். செலெக்ஷன் போட்டுட்டு Ctrl+T போட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணேன்னா இமேஜ் கீழே வரைக்கும் ட்ராக் ஆகிடும். என்ட்ரு தட்டிட்டு Ctrl+D செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஓகே, நம்ம இதை நேம் பண்ணிக்கலாம். சாரி, டிசெலக்ட். இது என்ன பண்ணிக்கலாம், லேக்னு நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, இது என்ன பண்ணுறேன், பிளண்ட் மோட ஓவர்லே. எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா? ஒரு ஃபாக் எஃபெக்ட் பேக்ரவுண்டில் நல்ல ஒரு இதாக. பட் இது ஒரு ப்ளூ டின்ட்டில் இருக்குது, சாரி சியான் டின்ட்டில் இருக்குது. எனக்கு அது வேண்டாம். இது என்ன பண்ணுறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போகிறேன், ஹியூ சேச்சுரேஷன் போயிட்டு கிளிப்பிங் மாஸ்க் போட்டுறேன். அண்டு சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மி, கிரேல இருக்கட்டும். அந்த ஃபோட்டோவோட இது ஓவரால் பாதிக்குது நம்ம இமேஜை. எனக்கு இங்கே மட்டும் போதும், இங்கே தேவையில்லை. ஸோ இந்த லேக்குக்கு மேலே ஒரு மாஸ்க் போட்டுக்கிறேன், ப்ரஷ் எடுத்துக்கிறேன். F5 கிளிக் பண்ணுறேன், ப்ரஷோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஓகே, சாஃப்ட் ப்ரஷில் தான் இருக்குது, ஸ்மூத்திங் இப்போ தேவையில்லை. ஓகே, சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன், ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம், லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கேரக்டர் நிற்க வைக்க போகிற இடம் இங்கே. ரொம்ப எரேஸ் பண்ண மாதிரி இருக்கு, வேண்டாம். ஒரு 20 வச்சுக்கிறேன் ஒப்பாசிட்டி. லைட்டாக இது போதும். அந்த எல்லோ டிண்ட் லைட்டாக தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதும். சரி, ஓகே. இப்போது நம்ம எல்லாத்தையுமே குரூப்பாக லேயர் பை லேயராக போட்டு பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த இமேஜ் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். பிகாஸ் இது கொஞ்சம் உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டிய இமேஜ். அதனால நம்ம குரூப் எதுவுமே போடாமல் பண்ணிட்டோன்னா
அதுக்கப்புறமா நம்ம தேடும்போது எந்த லேயர் எங்கே வச்சோன்னே ஞாபகம் இருக்காது. ஓகேங்களா? அதனால குரூப் போட்டுக்கிறது எப்போவுமே நல்லது. என்னோட கேரக்டர் அந்த கேரக்டரை காமிக்கிறேன். இந்த கேரக்டர் நான் பார்த்த இமேஜ். இந்த வயலினிஸ்ட்டை நம்ம இந்த இடத்துல நிற்க வைக்க போகிறோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா செவரில் சாஞ்சு நிற்கிறாரு இல்லைங்களா? ஸோ இவர் அங்கே நிற்க வைக்கலாம், கரெக்டாக இந்த இடத்துல நிற்க வைக்கிறேன். ஆனால் அங்கே வந்து ஒரு டாக், அது என்ன சொல்லுவாங்க, அந்த படகெல்லாம் கட்டுவாங்களே கயிறில், பேர் தெரில, அது இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த வுட்லேயே கிடைச்சா நல்லாயிருக்கும். அதனால என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து ஃபஸ்ட்டே இந்த வுட்டை மட்டும் கட் பண்ணி, இந்த 2 வுட்டையும் தனியாக கட் பண்ணி ஒரு இது மாதிரி செஞ்சு நான் ரெடியாக வச்சுருக்கேன். காட்டுறேன். இதோ இதை நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளோட இங்கேயா மேலே போட்டுக்கலாம். இதுவே ஓகே. அவர் அங்கே நிற்கும்போது கரெக்டாக இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து வுட்டுன்னு நேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த லேக்கு இதுக்கு மேலே நம்ம எதுவும் வேலை பண்ண போகிறதில்ல. பட் எதுக்கும் குரூப் போட்டுக்கோம். Ctrl+G. இதை வந்து லேக்னே வச்சுக்கிறேன். ஓகே. வுட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. இதை வந்து இப்போ நான் டீசேச்சுரேட் பண்ணணும் லைட்டாக. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், ஹியூ சேச்சுரேஷன் போகிறேன், கிளிப்பிங் மாஸ்க் போடுறேன், லைட்டாக சேச்சுரேஷன் கம்மி பண்ணுறேன். எஸ், போதும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன மாதிரி கொடுக்க போனால் லைட்டு இந்த ஏரியாவிலேருந்து வர மாதிரி. ஓகேங்களா? இங்கேருந்து இப்படி வர மாதிரி. ஸோ ஷேடோ ஆப்வியஸ்லி இந்த சைடு விடும். ஸோ வுட்டுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ லேயரை போடுறேன். அஃப்கோர்ஸ் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு நியூ லேயர் கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் லேயருக்கு கீழே இன்னொரு லேயர், புது லேயர், எம்டி லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ரஷ் எடுத்துக்கிறேன். சைஸ் சின்னது பண்ணிட்டு ஒப்பாசிட்டி ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது, பட் இன்னும் 10க்கு வச்சுக்கிறேன் அதை. ஸோ இப்படி லைட்டாக ட்ராக் பண்ணுறேன், டே பெயிண்ட் பண்ணுறேன். ஷேடோ விழுது. அதோட பேஸில் வந்து கொஞ்சம் நல்ல ஷேடோ விழும்ல. ஸோ கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கலாம். இன்னொரு லேயர் வேணாலும் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லேயரை பிரித்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த இமேஜில் வந்து நம்ம கரெக்ஷன் பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை எல்லாத்தையும் ஒரே லேயர் போட்டுட்டிங்கன்னா பின்னாடி அதை ஈஸியாக எரேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கட்டை வெளியே தள்ளிட்டு இருக்குது. ஓகே, இந்த இடத்துலலாம் இது பண்ணிக்கலாம் அடியில். ஓகே, இங்கே நம்ம டார்க் பண்ணிட்டோம், பட்டு இன்னொரு லேயர் போட்டுக்கிறேன். ஓகே, கட்டையில் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் டார்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ வுட்டுக்கு மேலே, இந்த ஹியூ சேச்சுரேஷனுக்கு மேலே ஒரு நியூ லேயர் போட்டு ஆல்ட்டு பிடிச்சிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக கிளிப்பிங் மாஸ்க் வந்துடும். இதை வந்து நான் சாஃப்ட் லைட்டுன்னு மாற்றிக்கிறேன். சாஃப்ட் லைட், பிளாக்கை வச்சுட்டு இங்கே அப்படியே பெயிண்ட் பண்ணால் கீழே டார்க்குன்னு ஆகிடும். ஓகே, பேஸ்மெண்ட் டார்க்காக தான் இருக்கும். அப்படியே இந்த சைடும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா அங்கே ஷேடோ விழும்ல. அண்டு அதுக்கப்புறம் நம்ம மாடலுங்க நிற்கும் போது அவங்களோட ஷேடோ இதுக்கு மேலே விழும், கண்டிப்பாக விழும். அதை நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் ஃபர்தராக. ஓகே, இப்போ இதை நான் குரூப் போட்டுக்கிறேன். Ctrl+G, வுட். ஓகே, அடுத்து நம்ம பண்ண வேண்டியது, எஸ், நம்ம வயலினிஸ்ட்டை தூக்கி இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வயலினிஸ்ட், இவருக்கு நான் ஆல்ரெடி பாத் போட்டு வச்சிருக்கிறேன் சுற்றி. ஸோ செலெக்ஷன் போட்டுக்கிறேன், லைட்டாக ஃபெதர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஷிஃப்ட் F6 கொடுத்தீங்கன்னா ஃபெதர் ஆப்ஷன் வரும். 0.3 ரேடியஸ். ஓகே, எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் எட்ஜு. அப்படியே ட்ராக் பண்ணி, இல்லை ட்ராக் வேணாம், மாஸ்க் கொடுத்துக்கிறேங்க. கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், இப்படி கொண்டு போ. எஸ், பரவாயில்ல. இந்த நம்ம பேக்ரவுண்ட் இமேஜுக்கும் இவருக்கும் கலர் மேட்சிங் கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்குது. ஸோ Ctrl+T போடுறேன், ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சிட்டு அப்படியே சுருக்கிறேன். இவரை கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு ப்ளேஸ் பண்ணணும். இன்னும் சின்னது பண்ணலாம். இது ஃபைன்.
பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கர்வ்ஸ் உட்காந்துருக்குது. இன்னும் வேணால் கொஞ்சம் அவரை தள்ளிக்கலாம். ஓகே. இது நல்லாவே இருக்குது பார்க்க. எதுக்கும் இவரை வந்து லைட்டாக டீசேச்சுரேட் பண்ணிக்கலாம். இவரை வந்து மாடல் நேம் பண்ணிக்கிறேன். மாடல் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், ஹியூ சேச்சுரேஷன் அண்ட் கிளிப்பிங் மாஸ்க், ரெடியூஸ் த சேச்சுரேஷன் a little bit. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இவருக்கு கொஞ்சம் கலர் டோன் லைட்டாக ப்ளூவாக மாற்றினா நல்லாயிருக்கும். போகிறேன் கலர் பேலன்ஸ், கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கிறேன், லைட்டாக சீனை ஏற்றுறேன், ப்ளூவையும் லைட்டாக ஏற்றிக்கிறேன். ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த சேஞ்ச் உங்களுக்கே தெரியுதா? சேஞ்ச் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னாலும் அந்த சேஞ்சு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் நம்ம இமேஜில். இது ஓகே. அண்ட் ஆஃப்கோர்ஸ் லெவல் போகிறேன். கிளிப்பிங் மாஸ்க் பிரைட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கிறேன் நல்லாவே, ஏன்னா ஷேடோஸ் விழும்ல. கொடுத்துட்டு இப்போ நம்ம மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்துப்போம். ஒப்பாசிட்டி ஒரு 40 வச்சுக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் லைட் படுமோ அங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவோம். இது வயலினோட அந்த இல்லை கரெக்டாக அந்த இடத்துல. ஸோ ஒரு டெப்த்து கிடைக்கும் நமக்கு எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுறப்போ. இந்த லெவல்ஸில் விளையாடுறது எனக்கு எப்போவுமே பிடிக்கும். ஓகே, பேண்ட் ஃப்ரண்ட்டில் ப்ரஷ்ஷை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு ஒரு ஸ்மூத் கிரேடியன்ட் அப்படியே கொடுத்துருங்க. ஷேடோக்கெலாம் பின்னாடி வரேன். ஒரு அந்த இடத்துல மிதக்கிற மாதிரி இருக்குதுல்ல. எஸ், இந்த சைடும் வரும். லைட் அந்த சைடு விழுறப்போ இங்கே கொஞ்சம் ஹைலைட்டிங் ஏரியா அப்படி விழும். ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த இடத்த கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க. நான் எல்லா இடமும் டார்க்காக இருக்காது. ஓகே, இப்போ முதுகு சைடு ஓகே. இன்னொரு நியூ லேயர் போட்டு ஆல்ட்டை பிடிச்சிட்டு கிளிப்பிங் மாஸ்க் ஆக்டிவேட் பண்ணுறேன். அந்த கேப் வச்சுட்டு ஒரு கிளிக்கியா வழக்கம் போல தான் சாஃப்ட் லைட் கொடுக்குறேன். இந்த இடத்த டார்க்கனிட். ஓகே, முதுகு சைடு கொஞ்சம் டார்க் பண்ணிப்போம் இந்த ஏரியாவை. அஃப்கோர்ஸ் ஓகே. இப்போ மாடல் ரொம்ப டார்க்காக இருக்கார்ல. எஸ், லெவல்ஸோட ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோ வேணா. எஸ், இது ஏன்னா ரொம்ப டார்க்காக தெரிஞ்சுது நமக்கு மாடல் அவுட்டில் பார்க்கும்போது. இந்த ஃபேஸ்லலாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். மாடலோட அந்த இது போச்சுனாலே இமேஜ் பார்க்க நல்லா இருக்காது. ஓகே, இப்போ இவர் இதில் சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாருல இந்த தூணில். இப்போது இவரோட ஷேடோ அந்த சைடு அப்படியே கிராஸாக விழும். அண்டு இப்படியே இவரோட ஷேடோ இங்கேயும் விழும். அதை நம்ம ரெடி பண்ணணும். மாடலுக்கு பின்னாடி வுட் இருக்குது. ஸோ வுட்டுக்கு மேலே இவரோட ஷேடோ விழுற மாதிரி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இவரை நான் ஒரு குரூப் போட்டுக்கிறேன். மாடல். இப்போ வுட்டோட குரூப்புக்கு போவோம். இதுக்கு மேலே ஒரு நியூ லேயர் போட்டு அதை கிளிப்பிங் மாஸ்க் ஆக்டிவேட் பண்ணிடுறேன். ப்ரஷ் எடுத்துக்கிறேன். சாஃப்ட் லைட் கொடுத்துக்கிறேன். இல்லை சாஃப்ட் லைட் வேண்டாம், நார்மல்லே இருக்கட்டும். ஒப்பாசிட்டி 10 இருக்கட்டும். வுட்டோட குரூப்பில் இருக்குது. இதுக்கு மட்டும்தான் இது அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ நான் இதை இப்படியே ஒரு பெயிண்ட் பண்ணேன்னா இவரோட ஷேடோ அதில் விழுற மாதிரி வுட்டில். எஸ், அண்டு இன்னொரு லேயர் போட்டுக்கிறேன். இது தேவையில்லை, இங்கே லேயர் தேவையில்லை. இந்த குரூப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் மாடலை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ மாடலுக்கு பின்னாடி நம்ம ஷேடோ கொடுக்கணும். ஸோ மாடல் லேயர் இங்கே இருக்குது. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு நியூ லேயர் கிளிக் பண்ணுறேன். கீழே விழும். இதை வந்து ஷேடோ நேம் பண்ணிக்கிறேன். மாடலுக்கு கீழே அப்படியே பெயிண்ட் ஒரு 20 வச்சுக்கிறேன். ப்ரஷ்ஷை கொஞ்சம் பெருசாக இவ்வளோ வேணாம், திக்காக விழுது. ப்ரஷ்ஷை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, ஏன்னா இவர் வளைஞ்சு நிற்கிறார்ல. ஸோ இப்படி ஒரு கிராஸில் போடுறேன். இந்த ஷேடோவையும் இப்படி ஜாயின் பண்ணி விடுறேன். பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும் இந்த ஷேடோ ஜாயின் ஆகிற இடம். ஓகேவா? யா, ஃபைன்.
கீழே மிதந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இன்னொரு நியூ லேயர் போட்டுக்கோங்க. க்ளோஸ் ஒப்பாசிட்டி ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. அன்டூ பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் செட். லைட்டாக போதும். இன்னொரு நியூ லேயர் போட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு இந்த இடத்த கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். யா போதும். ஓகே ஓகே, இப்போ மாடல் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது, நான் இந்த இடத்துல ஒரு டால்ஃபிங்கிற சீல் வந்து தண்ணிக்குள்ளே எட்டி பார்த்து இவரோட மியூசிக்கை ரசிக்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வர போகிறேன். ஸோ இவரை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சீலுங்க, யா இந்த சீல் தான். இந்த சீல் க்யூட்டாக இருக்குல்ல? இது வந்து நமக்கு லெஃப்டாக பார்த்து வேணும். ஸோ இதை நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா நாக் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நான் காமிக்கிறேன். சீலியா இந்த ஃபோட்டோ தனியாக மாஸ்க் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசான்டல் டர்ன் ஆகிடும். இதை இப்போ நம்ம சைஸ் சின்னது பண்ணுவோம். ஓரளவுக்கு இது இங்கே இருந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே அவரை பார்த்துட்டு இருக்கோமே. ஓகே டன். இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம்னு தோணுது. யா ஃபைன். இதை வந்து நேம் பண்ணிக்கலாம். சீல். யா ஃபைன். இந்த இடத்த இப்போ நம்ம மாஸ்க் பண்ணி ஒரு கர்வ் ஷேப்பு கொண்டு வரணும். ஸோ மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன் டைரெக்டாக. ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்குது, 12 வச்சுக்கிறேன். ஸோ லைட்டாக அப்படி ஒரு கர்வாக பெயிண்ட் பண்ணுறேன். ஓகே யா இது போதும். ஓகே, நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா இது வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது. ஒரு பொருள் தண்ணிக்குள்ளே இருந்து வெளியே நீட்டிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட டீட்டெயிலிங் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இதை ஹியூ சேச்சுரேஷன் பண்ணிடுறேன். ஹியூ சேச்சுரேஷன், கிளிப்பிங் மாஸ்க், சேச்சுரேஷன் கம்மி பண்ணிக்கிறேன். யா ஓகே, ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ கலர் பேலன்ஸில் போயிட்டு சியான் டோன் லைட்டாக -6 குறிஞ்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுதா? யா இப்போ அந்த சீல் வந்து வெளியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது. இதில் என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் எட்டி பார்த்துட்டு இங்கே லைட் இருக்குது. ஸோ அந்த லைட்டோட ஷேடோ அங்கே விழும். ஸோ அந்த சீலோட ஷேடோ தண்ணி மேலே விழும். அண்ட் சீலோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே இருக்கும், தண்ணிக்கு மேலே பட்டு நமக்கு அது வேவாக தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த லேயர் கொஞ்சம் குழம்பாமல் பார்த்துக்கோங்க எப்போவுமே. சீல் இருக்கட்டும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சீலை வந்து ஒரு டூப்ளிகேட் போட்டுறேன். இல்லை, இது மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் J கொடுத்தேன்னா இப்படி வரும். ஓகேங்களா? இந்த மொத்த செக்ஷன் அப்படியே காப்பி ஆகும். இப்போ நான் கண்ட்ரோல் E கொடுத்தேன்னா அது எல்லாமே merge ஆயிடும். இதை வந்து சீல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த ரிஃப்ளெக்ஷனை இந்த சீலோட லேயருக்கு கீழே கொண்டு வந்துடுறேன். அங்கே தான் இருக்குது உங்களுக்கு, இதோ பின்னாடி தான் இருக்குது இது. இப்போ கண்ட்ரோல் T போட்டு ஃப்ளிப் ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வைக்கிறேன். உள்ளே எப்படி வச்சிரும். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணி வார்ப் கொடுக்குறேன். வார்ப் கொடுத்துட்டு கொஞ்சம் ஜாயின் ஆகுற மாதிரி. ஓகே, ஃபைன். தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அப்படியே ரிஃப்ளெக்ஷன் தெரியாது நமக்கு, கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கும்.
ஸோ ஒப்பாசிட்டி நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். யா 36 இது ஓகே. அந்த வேவ் எஃபெக்ட்டுக்கு நான் அப்புறம் வரேன். இதை ஃபஸ்ட்டு நேமிங்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த செக்ஷன் நமக்கு குழம்பாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த தண்ணிக்குள்ளேருந்து வெளியேட்டி பார்க்குறப்ப இந்த இடத்துல கண்டிப்பாக வேவ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு ஃபோட்டோ கிடச்சிது. இந்த வேவை தான் தூக்கி நம்ம அங்கே போட போகிறோம். ஸோ மார்க்யூ டூ போகலாம். ரைட் கிளிக் பண்ணி எலிப்ஸ் மார்க்யூ டூல் எடுத்துக்கோங்க. ஸோ எலிப்ஸில் இப்படி ஓவலாக இதை நான் செலக்ட் பண்ணுறேன். யா இது ஓகே. அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே இப்படி போடுறேன். எப்படி கரெக்டாக பின்னாடி வந்துச்சுன்னா நான் கடைசியாக இந்த இடத்துல வச்சுட்டு தான் நான் ட்ராக் பண்ணி இதை போட்டனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ராக் பண்ணி போடுறது நம்ம கிளிக் பண்ணி வச்சுருந்த லேயருக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் கண்ட்ரோல் டீ போட்டு சீலில் இருக்குது. இதை வந்து வேவ்னு வச்சுக்கிறேன். வேவ் 1 ஏன்னா 2 வேவ் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால வேவ் 1 வச்சுக்கிறேன். வேவ் 1 வச்சுட்டு இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக டிசேச்சுரேட் பண்ணுறேன். அதாவது நம்ம இங்கே போயிட்டு ஹியூ சேச்சுரேஷன் பண்ணி ஆல் த வே டவுன் இப்படி தான் நம்ம பண்ணணும். சரி கிளிப்பிங் மாஸ்க் போட்டு இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இதில் வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ கொடுத்தீங்கன்னா அது அப்படியே டிசேச்சுரேட் ஆகிடும். நான் எதை பண்ணுறேன், கண்ட்ரோல் டீ போட்டு கொஞ்சம் ஸ்லாண்டிங் அப்படி திருப்பி விட்றேன். கொஞ்சம் சுருக்கிக்கிறேன் இதை. ஓகே கரெக்டாக சென்டராக இருக்கு. இங்கே போயிட்டு ஓவர்லே தெரியுதா, அப்படியே வேவ் ஃபார்ம் ஆன மாதிரி. இந்த எட்ஜ் என்ன பண்ணும், அஃப்கோர்ஸ் மாஸ்க் கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. சைடில் அப்படியே அடிச்சு விட்டுருங்க எட்ஜை மட்டும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதில் இன்னொரு லேயர் போட போகிறோம். இதே ரிஃப்ளெக்ஷன் நம்ம டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ வேவை வந்து என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஜே போட்டு இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இதை கண்ட்ரோல் டி போட்டு என்லார்ஜ் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் இந்த வேவ் 1 ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது நமக்கு தெரியும். வேவ் 2 இதை சென்டராக வச்சுட்டு நான் அதை பெருசாக வைக்கிறேன். இதோட சென்டர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே. இப்போ நம்ம வேவ் 1 ஆன் பண்ணிக்கலாம். வேவ் இதோட முடியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம சுருக்கணும். யா ஃபைன், இப்படி இருக்கட்டும். யா இதை வந்து நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக அந்த மாஸ்கில் வந்து மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது இப்போ ஃபுல்லாக பிளாக் ஃபில் பண்ணேன்னா அந்த மாஸ்க் அது ஃபுல்லாக ஹைட் ஆயிரும். எங்கே தேவையோ அங்கே மட்டும் நான் ஓப்பன் பண்ணி விட போகிறேன். அதாவது பிளாக்ல ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரஷ் ஒயிட் வச்சுட்டு இங்கே மட்டும் லைட்டாக இப்படி பின்னாடியும் தேவைப்படும். அவ்வளோதான். இவ்வளோ வேணாம் இருந்தா ஓகே, இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது. ஓகே, வேவ் காப்பிக்கு பதிலாக வேவ் 2ன்னு கொடுத்துக்கிறேன். லேஸ் நேமிங் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க, குழம்பிடும் இல்லைன்னா. அவ்வளோதான். சாரி, எப்பவுமே ஃபைலை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் ஏதாவது கிராஷ் ஆனால் கூட இதாயிடும். ஸோ சீல் அண்ட் வயலினிஸ்ட் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ சப்போஸ் சிஸ்டம் கிராஷ் ஆனால் கூட நமக்கு எதுவும் ஆகாத ஃபைலுக்கு நம்ம டைரெக்டாக எடுத்து போட்டு பண்ணிடலாம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலிங்காக ஒவ்வொரு ஒர்க்காக பண்ணுறப்போ நிறைய வாட்டி எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்குது. நம்ம ரொம்ப டைம் எடுத்து பண்ணுவோம். 3 hours 4 hours ஒர்க் பண்ணுறப்போ கிராஷ் ஆகிடும். விதியேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? யா, இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இப்போ நமக்கு வாபிள் ஆகணும், இப்படி வேவ் இதாகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சீல்
சீல் இங்கே இருக்குது, சீல் ரிஃப்ளெக்ஷன் இங்கே இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். நிறைய பேர் யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஃபில்டரில் போயிட்டு டிஸ்டார்ட் அண்ட் வேவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். தென் இந்த டயலாக் பாக்ஸ் இதில் சொல்லிடுறேன் எதுக்குன்னு. நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் 5 இருக்குன்னா அது எந்த அளவுக்கு எத்தனை வேவ் வரணும்னு காட்டுறது. வேவ் லெங்த் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் உள்ளது. இது வந்து சின்னதாக தெரியுது, பட் இருந்தாலும் நீங்கள் பாருங்க, தெரியுதா அந்த வேவ், அந்த ஷேப் அதில் தெரியுதுல்ல. நான் அந்த அளவுக்கு கொடுத்துக்கிறேன், எனக்கு போதும். கொஞ்சம் தள்ளி இப்படி இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு வேவ் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா, இது இமேஜ் சின்னதாக இருக்கனால உங்களுக்கு தெரியல. பெரிய இமேஜாக இருக்கிறப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியும். சைன் வந்து நார்மலாக இந்த மாதிரி வேவ், ட்ரையாங்கிள் வந்து ஒரு மாதிரி சிக்ஸாக்காக இப்படி மாதிரி வரும். ஸ்கொயர் வந்து கட்டமாக நம்ம அட் அ டைமில் 4 கல்லை தூக்கி போட்டால் அந்த வேவ் எப்படி ஃபார்ம் ஆகுமோ அதோட ஃபார்மேஷனில் இருக்கும். இப்போ பாருங்கள், இது சின்னதாக இருக்கனால தெரியலை, அதனால நான் அப்புறமா காமிக்கிறேன். ஓகே கொடுத்தா இந்த மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆகும். பட் எனக்கு இது பிடிக்கலை, ஸோ அன்டூ பண்ணிவிட்டு ஃபில்டர் டிஸ்டார்ட் வேவ். ஓகே, எனக்கு 5 இது ஓகே. பட் என்ன பண்ணுறேன் வந்து இல்லை 40 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எஸ், பார்த்தீங்களா ரிஃப்ளெக்ஷன் ரியலாக தெரியுதா? ஓகே, சீல் ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து சீலோட ஷேடோ அந்த சைடு விழும். ஸோ எங்கே விழும் ஷேடோ? சீல் ரிஃப்ளெக்ஷனுக்கு மேலே, வேவ்க்கு மேலே. எஸ். ஸோ அந்த சீல் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் பிடிச்சி இந்த சீலை கிளிக் பண்ணுறேன், சீல் செலக்ட் ஆகும். பட்டு இந்த இடம் நமக்கு என்ன பண்ணுறேன், பார்த்து பென் டூல் எடுத்து இந்த இவ்வளோத்தையும் கட் பண்ணிக்கிறேன். ஆல்ட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தா அந்த இடம் கட் ஆகிடும். இந்த சீலுக்கு கீழே ஒரு நியூ லேயர் வேணும், கண்ட்ரோல் பிடிச்சி நியூ லேயர். இது வந்து சீல் ஷேடோ பிளாக் ஃபில் பண்ணிடலாம். ஆல்ட் டெலிட் ஆர் பேக் ஸ்பேஸ். இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு பண்ண மாதிரி அதே மாதிரி ஷேடோக்கும் பண்ணணும். பட் நம்ம கொஞ்சம் சைடாக கொண்டு போகணும். கண்ட்ரோல் டி ஃப்ளிப் வெர்டிக்கல் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சொல்லித்தரேன். இந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லைட் வரதுனால கொஞ்சம் கிராஸாக தான் விழும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த சென்டர் கீயை பிடிச்சிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக விழும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி வார்ப் கொடுத்துக்கோங்க. வார்ப் கொடுத்துட்டு இந்த எட்ஜை பிடிச்சி அது கூட அலைன் பண்ணிக்கோங்க நம்ம ஆப்ஜெக்ட் கூட. ஸோ இட் லுக்ஸ் லைக் எ ரியல் ஷேடோ. இந்த மூஞ்சியை கொஞ்சம் சுருக்கிக்கலாம், ஏன்னா இந்த ஆங்கிளில் விழுறனால மூஞ்சி சைடாக தான் வரும். ஸோ நீளமாக தெரியாது, குறுகலாக தான் தெரியும். ஓகே, என்ட்ரு பண்ணிக்கலாம். ஷேடோவை கொஞ்சம் பிளர் கொடுத்துக்கலாம், காசியன் பிளர் ஒரு 2, நான் ஒரு 1 கொடுத்துக்கிறேன். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணியே ஆகணும். ஒரு இது ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் பிளர் கொடுத்தா ஃபஸ்ட்டே கொடுத்துக்கோங்க. 3 கொடுக்குறேன். ஃபைன். ஓகே, இந்த ஷேடோ இப்போ ரியலாக இருக்குதுல்ல. பட் இன்னும் இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு டார்க் தேவைப்படுது. வழக்கம் போல தான் சீலுக்கு பின்னாடி இந்த இடத்துல நம்ம ஸோ ஒரு இது வச்சுட்டு லைட்டாக அதை வந்து டார்க்கன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு நியூ லேயர் தான். ப்ரஷ் எடுத்துக்கிறேன், ஒப்பாசிட்டி ஒரு 10 வச்சுக்கிறேன். இந்த இடத்த கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா சீல் உள்ள இருக்கிறதுனால இந்த இடம் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். சாரி, ஜஸ்ட் ஒரு பஞ்சு போதும். இனி சீலுக்கு மேலே இவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலே ஒரு நியூ லேயர் போட்டு கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த ஏரியாவையும் லைட்டாக டார்க்கன் பண்ணிக்கிட்டு
இன்னொரு நியூ லேயர் போட்டு கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். சாஃப்ட் லைட்டுக்கு மாற்றிக்கிறேன். பிளாக் ஒப்பாசிட்டி கம்மியாக அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கிறேன் சைட்லலாம். ஓகே, சி நமக்கு இதெல்லாம் வந்துருச்சு. பட் ரொம்ப டார்க்காக இருக்குது, வேணாம். ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, சீல் தெரியணும்ல. அவ்வளோதான், இமேஜ் ஓவரால் முடிஞ்சிடுச்சு. நல்லா இருக்குது பார்க்க. பட் எனக்கு இந்த சீல் ரொம்ப இதாக இருக்குது. இந்த இடத்த நான் கொஞ்சம் இது பண்ணி விட்றேன். இன்னொரு நியூ லேயர் போட்டு கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டு ஒயிட் எடுத்துக்கிறேன். இந்த தடவை சாஃப்ட் லைட்டை கொடுத்துக்கிறேன். சாஃப்ட் லைட் இந்த இடத்துல வெளியே கொடுத்தா அந்த இடம் ஹைலைட் ஆகும். ஓகே, ஃபைன். இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஒரு ஒரு சன்லைட், ஒரு மைல்டு சன்லைட் எஃபெக்ட். குரூப் போட மறந்துட்டேன். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் லேயர் 2 ஷிஃப்ட் பிடிச்சி லாஸ்ட் லேயர் Ctrl+G சீல். யா, ஒரு மைல்டு சன் எஃபெக்ட். ஸோ நியூ லேயர் ஒன்று போடுறேன். லைட் கலரை கிளிக் பண்ணிட்டு ஒரு லைட் ஆரஞ்சு. யா, இது ஓகே. ஃபஸ்ட்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். பெருசாக ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு ஒரு கிளிக் நியூ லேயரில். இங்கே போயிட்டு ஸ்க்ரீனுக்கு மாற்றிடுங்க. பிளெண்டிங் மோட் தெரியலைன்னு பார்க்குறீங்களா? அது பின்னாடி ஒரு நல்ல எஃபெக்டாக கொடுக்கும். இன்னொரு நியூ லேயர் போட்டுக்கிறேன். ஸ்க்ரீனுக்கு மாற்றிட்டு ப்ரஷ்ஷை ஃபுல்லாக பெருசாக வச்சுட்டு ஒரு கிளிக். எஸ், ஒரு மைல்டு டோன். இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணிக்கலாம். ஃபைன், நல்லா இருக்குதா? ஓகே, பட் எனக்கு என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஃபாக் எஃபெக்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ சீலுக்கு மேலே இல்லை, ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். சீலுக்கு மேலே ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறேன். இங்கே கூட போடலாம், பட்டு ஈஸியாக புரியணுன்றதுக்காக சீலுக்கு மேலே சீல் குரூப்பில் ஓவரால் டாப்பில் போடுறேன். ப்ரஷ் எடுத்துக்கிறேன். F5 கிளிக் பண்ணேன்னா ப்ரஷ் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதில் க்ளவுடோட அந்த ஸ்மோக் ப்ரஷ் இருக்கும், அதை எடுத்துக்கிறேன். ஷேப் டைனாமிக்ஸ் போயிட்டேன்னா ஆங்கிள் ஜிட்டர், ஒரு ப்ரஷோட ஆங்கிளை மாறி மாறி நமக்கு அப்ளை கொடுக்கும். ஸோ ஆங்கிள் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஃபோர்கிரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு ப்ரஷ்ஷை சின்னதாக்கிட்டு ஒப்பாசிட்டி ஒரு 30 வச்சுக்கிறேன். லைட்டாக ஒன் டேக் ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு ஒரு சின்ன ஃபாக் எஃபெக்ட். எஸ், ஓகே, ஃபைன். இப்போ ப்ரஷ்ஷை பேக் டு நார்மல் மாற்றிக்கலாம். ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிட்டு சாஃப்ட் ப்ரஷ். இப்போது எல்லாம் ஓகே, பட் எனக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ கோ டு நம்ம எங்கே பேக்ரவுண்டை வந்து நேம் மாற்றிக்கிறேன். பிஜி. இங்கே போயிட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த ஃபீல்டு பிளர். ஃபில்டர், பிளர் கேலரி, ஃபீல்டு பிளர். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இது தேவையில்லை, டெலிட்டு. இந்த பிளர்ரை வந்து ஒரு 7, 6 enough. ஓகே, இங்கேயும் கிளிக் பண்ணிட்டு ஒரு 6 enough. இங்கே கிளிக் பண்ணிட்டு 0 பிளர். ஓகே, இங்கே ஃபோக்கஸ் அவுட், இங்கே ஃபோக்கஸ் ஆகிருக்குது. அவ்வளோதான். ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, இது ஒரு கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்குது. அவ்வளோதான். பட் ஓவராலாக வெளியே ஒரு நியூ லேயர் போட்டு கொஞ்சம் பிளாக் எடுத்துக்கிறேன். பிளாக் எடுத்துட்டு இந்த விஞ்ஞெட் எஃபெக்டை வந்து கீழே மட்டும் கொடுக்குறேன். ஒப்பாசிட்டி 10ல் இருக்குது. ஸோ இப்படி ஓவராலாக
சைடில் மட்டும் ஒரு எஃபெக்ட். அவ்வளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம இமேஜ் மேனிப்புலேஷன். இந்த இமேஜ் மேனிப்புலேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தீங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணீங்க, டவுட் கேட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அண்டு அடுத்து இன்னொரு ஒரு அழகான மேனிப்புலேஷனில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் ஜிபி. பாய் மக்களே.